The whole discussion today is going to be on startups and incubation centers. I would like to start from the distinguished leaders, head of incubation centers from different really prominent esteemed institutions, and I would like to keep the discussion in Tamil. இதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், நம்ம தமிழ்லேயே பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நம்ம வந்து எப்போ இன்குபேஷன் சென்டருக்கு போகணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அந்த கிராண்ட் காலையில் நீங்கள் எல்லாரும் பார்த்த மாதிரி இந்தந்த கிராண்ட் இந்தந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்குது, இது வந்து ஏதாவது ஒரு இன்குபேஷன் சென்டரில் போய் இன்குபேட் ஆனால் தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னு தெரிய வந்த டைமில் தான் இன்குபேஷன் சென்டர்ஸை அப்ரோச் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஃப்ரம் யுவர் லீடர்ஸ், ஃப்ரம் எஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் த கான்வர்சேஷன் வித் டாக்டர் Ananth, who has been phenomenally having done 16 plus years of experience in SRM Incubation Center and University, from professor lende industry lende all facets paathirukaru, and anga 128 startups incubate pannirukanga, and they have been successfully raised up to 250 crores varaiku raise panni kuduthirukanga. So I would like to ask him, ஒரு ஸ்டார்ட் அப் உங்ககிட்ட வரும்போது எந்த மாதிரி ஆஸ்க்ல வராங்க, எப்போ வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட ஆஸ்க் என்னவா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? When we look at a pitch deck or யாராவது வந்து pitch பண்ணும்போது, what we look at it mostly the founder rather than the idea. How the founder is deeply connected with that problem or the solution that they wanted to bring in. The purpose why they wanted to do this. That is what we first look at it. Second, what is the unfair advantage a founder has, why he has to do this startup rather than anybody else. அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு, அதை அவங்க எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத ரெண்டாவது மேஜராக பார்க்கணும். மூணாவது தேர்ட் திங் இம்பார்ட்டன்ட் இஸ், do we really add value to them as an incubator? Because ஒரு இன்குபேட்டருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு காம்பிடென்சி இருக்கும், அவங்களுடைய எக்கோசிஸ்டத்தில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். இது அந்த ஃபவுண்டருக்கும் அவங்களுடைய ஐடியாவுக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் அந்த நீட் அனாலிசிஸை பண்ண பிறகு தான் we will be starting engaging with them in any mode, pre-incubation, incubation, whatever the different modes. As an SRM, being a multidisciplinary university where we have engineering, science, medical, agriculture, law, management, except for veterinary sciences, everything almost is there. So inga irukkakudiya strength, the research capability, இங்கே இருக்க இனோவேட்டர்ஸ், ஆல்ரெடி இன்சைடில் இருக்க இனோவேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே எப்படி இந்த எக்கோசிஸ்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வெளியிலேருந்து வந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி இவங்களால சப்போர்ட் பண்ண முடியுன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் we will associate with them in some form. Second, as Aarthi ma'am pointed out, எல்லாரும் ஒரு இன்குபேட்டருக்கு போகிறதுக்கு காரணம் மேஜராக அவங்க ஏதாவது கிராண்ட்ஸ் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபண்டிங் கிடைக்கும், அவங்க ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட போனால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. பட் வாட் ஆஸ் அ ஃபவுண்டர் யூ ஷுட் பி நோயிங் இஸ், there is a cost for every capital. நீங்கள் ரைஸ் பண்ணுற ஒரு ஃபண்டுக்கும் ஒரு காஸ்ட்டு நீங்கள் கொடுத்தாகும், ஒரு விலை கொடுத்தாகும். 3 இடத்துல தான் உங்களோட காஸ்ட் வெரி லோ, cost of capital very low. One, they call friends, family and fools. The fools listல தான் mostly incubators வருவாங்க. Friends and families, as you all know. Who are these fools? Whom you can easily fool? அப்படின்றத பார்த்தீங்கன்னா the incubators. Because we allow the startups to do a lot of experiment. Not any other investor will allow you to do that experiment. They wanted a strong formula, a concept, very well proven, and the kind of traction, revenue generation, revenue model, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. But incubator doesn't look at that point, because it's like growing a child. You grow a child as a parent, you do not know what this child is going to become, and you do not know what is the ROI of the investment that you're making on the child. But you need to do responsible in raising the kid.
Right? So that is how the incubators responsibilities, and that's how we look at and we design our culture of incubator in SR. ஸோ ஹவு டு வி ஃபூல் ஒரு ஸ்டார்ட் அப்பாக எப்படி ஒரு இன்குபேட்டரை ஃபூல் பண்ணணும், எந்த மாதிரி ஃபூலை தேடணுன்றது தான் நம்ம திருப்பி அதை பார்க்க போகிறோம். ஸோ இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம திருப்பி கிராண்ட் வச்சு பார்க்காம ஹவு டு வி சூஸ் த ரைட் இன்குபேட்டர் அண்ட் ஹவு டு வி அலைன் வித் இன் இன்குபேட்டர், வெறும் ஃபண்ட்ஸை தாண்டி வேற என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் ஒரு ஸ்டார்ட் அப்பா, நம்ம எதெல்லாம் நம்ம தேடணும் ஒரு இன்குபேட்டர்ல, எப்படி நம்மள கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறது. மேபி ஐ வில் ஆஸ்க் டு Dr. Karthikeyan, who is the CEO of MaatELT Foundation, who are into design and infrastructure. Especially, they have a wonderful facility for manufacturing and design. So, எல்லா Industry 4.0ல இருக்கிற ஸ்டார்ட்அப்ஸுக்கு கரெக்டான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபெசிலிட்டி வித் கவர்மெண்ட் ஃபண்டிங் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஓவர் டு தெம். ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் கிட்ட வர்றப்ப என்ன பார்க்கணுங்கிறது வந்து ஐ வில் கோ பேக் டு ஐஸ்வர்யாஸ் டிஸ்கஷன் இந்த ப்ரீவியஸ் பேனலில். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் அட்டென்ட் பண்ண பிறகு தான் வந்து டியூ டெலிஜென்ஸ் நடக்கிறப்ப வந்து தே காட் டு நோ எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு டூ ஆல் தீஸ் டியூ டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் எஃபர்ட் எடுக்குங்கிறது வந்து அப்போ தான் வந்து தே காட் டு நோ. ஸோ ஒன்ஸ் எனி ஸ்டார்ட் அப் இஃப் தே ஆர் அசோசியேட்டட் வித் இன்குபேட்டர், ஸோ தே வில் பி கைடட் த்ரூ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு வந்து ஹவு த ஸ்டார்ட் அப் ஜர்னி வில் பி அப்படிங்கிறத வந்து லைக் the incubator has professionals who have got experience, wide experience in that field, and நிறைய mentors இருப்பாங்க. So they know where a particular startup might go wrong, எங்க மிஸ் ஆகும், எங்க வந்து ஸ்லிப் ஆகாங்கிறதுலாம் வந்து they know, and they also know how to shape up the journey. So in the due diligence-லாம் வந்து every incubator will be doing it very 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 properly and professionally. Every quarterly ஆடிட்ஸ் இருக்கும், செக்லிஸ்ட் இருக்கும், இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறதுலாம் இருக்கும். ஸோ which essentially makes the startups ready for even ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு கோ டு மார்க்கெட் ஸ்டேஜ்க்காக இருக்கலாம். ஸோ we know the incubators has the expertise to guide the startups, take them through the steps. So that's the first thing, what a startup can get from an incubator. And second question வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து சார் வந்து made a very very important point. So mostly the predominant view என்ன இருக்குன்னா, among many startups என்ன பார்க்குறாங்கன்னா, they see ஒரு இன்குபேட்டர்ஸை வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டியாக தான் வந்து பார்க்குறாங்க. பட் an incubator is much more than that. Sir oda point enna, how you choose an incubator is that by what value you will get out of that incubator, right? என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இன்னும் நான் 3-4 kilometers இருக்குங்கிறதுனால I shouldn't go and associate with any incubator. You choose an incubator which is actually making a value to you. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு and then don't get into a life science incubator. So that is not really, will not bring any value to you. So if you are building a very good niche hardware product associated with a premier institute which has good expertise in manufacturing sector, நிறைய இண்டஸ்ட்ரியோட யார் கனெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கக்கூடிய இன்குபேட்டர் தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். அண்ட் தென் இட் ஆல்சோ யூ ஆஸ் அ ஸ்டார்ட் அப் ஆல்சோ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் homework before approaching any incubator. So mostly வந்து the calls we get is for two reasons. ஒன்று வந்து fund, the other one is space. இது ரெண்டு மட்டும்தான். எவ்வளோ ரெண்ட், ஸ்பேஸ் கூட கிடையாது, எவ்வளோ ரெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு இருக்கிற மேஜர் கொஷனாக இருக்கும். பட் டெஃபினெட்லி யூ மிஸ் அவுட் ஆன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் தி ஆக்சஸ் டு டேலண்ட் பூல், the students of that institute, and also the knowledge base of that faculty. இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கறது இல்லை. ஸோ you ask that incubator, like ஒரு particular faculty இதில் வந்து he is very strong in that area. Can you help me in connecting with that faculty? How do you access that faculty, or how do you access that lab? In the மாதிரி questions, you go with that incubator, then it is, the incubators will be, I mean, we are all very happy to support such startups.
and that's what we expect from the startups. ப்ரீ இன்குபேஷனை மேக்ஸிமம் 3 months இருக்கும் எல்லா இடத்துலையும். பரவாயில்லைன்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்குபேஷன் சென்டர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்குபேஷன் சென்டரில் இருக்கிற ப்ரீ இன்குபேஷன் ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் யூ வில் நோ அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்ன, உங்களுக்கு அது செட் ஆகுதா, உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கான்னு நீங்கள் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க incubation center, so you can get to know that. Coming to Dr. Selvalakshmi, she has been an independent consultant, director, and she has been startup advisory and fundraising la nariyave help pannirukanga, and she recently told me she has closed a deal for 6 crores for a startup and supporting startups from Singapore to India. And she is also a full-time professor with this School of Business Management with Saveetha. ஸோ அவங்களோட வெரிட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஐ வுட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் அது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸாக மாற்றுறதுல உங்களோட சேலஞ்சஸ் என்னவா இருக்குது? ஃபண்ட் ரைசிங்க்கு அவங்க எப்போ வரணும்? Right question asked, ma'am, actually. So I'm more into student startups. எப்போ ஸ்டூடெண்ட் என்ன மெயின் சேலஞ்ச்னா, they think like ஐடியா வந்த உடனே they can immediately turn into an prototype. ஸோ எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்தவொடனே they have to sit with people who are an expertise. அந்த ஐடியா வேலிடேஷன் முதல்ல பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து ஐடியாஸ் எடுத்த உடனே they think இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப்பை கன்வெர்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. That is the main mistake they do it. So when you have an innovative product, you have to think like அந்த innovative product வந்து எந்த அளவு feasibility இருக்குது, மார்க்கெட் ஃபிட்டுக்குன்னு செக் பண்ணணும் முதல்ல ஸ்டூடெண்ட் சைடில். இந்த தட் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தால் they will have that knowledge. இந்த ஸ்டூடெண்ட் சைடில் they will miss out that one thing. So innovation alone cannot convert an idea into a product. எனக்கு வந்து அந்த இன்னோவேஷன் இருக்குது, எந்த அளவு அது வந்து இன்னோவேட்டிவாக சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸுக்கும் சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ப்ளஸ் மார்க்கெட் ஃபிட் இருக்கான்னு செக் பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் will be missing out. ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்குபேட்டர் சைடில் we have to enrich them. இதுதான் மெயின் ப்ராசஸ். ஒரு ப்ராடக்ட் எடுங்க, வேலிடேஷன் பண்ணுங்கள், go and speak with few people who can validate your product and give it. ஓகே, அதுக்கப்புறம் you go for the next level. டிசைனிங், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் போங்க. எடுத்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஐடியா வந்த உடனே ப்ரோட்டோடைப் டெவலப் ஆகிரும், உடனே வந்து ஃபண்டிங் போயிடும், ஃபண்டிங் கிடச்சிரும், ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட் ஒன் திங் ஸ்டூடெண்ட்ஸ் சேலஞ்ச் இஸ் பீன் ஃபேஸ்ட். ஸோ we will be like enriching them. அந்த இன்குபேஷன் சைட்லேருந்து இருக்கட்டும், லைக் இண்டிவிஜுவல் இதாக இருக்கட்டும், லைக் we have to help them with the process. ஒரு suppose if they have a new idea, they have to implement it and they have to go for IP rights. Other sometimes they miss out. அவங்க நினைக்கிறாங்க we can go and pitch in all the platforms, so which is actually not right. ஏன்னா anyone can copy their ideas. ஸோ அது ப்ராப்பராக IP ரைட்ஸ் அட்லீஸ்ட் ஃபைலிங் பண்ணிவிட்டு அவங்க போய் ஒரு செஷனில் போய் பூட் கேம்ப்ஸ்லையோ இல்லைனா ஃபார் ஹேக்கத்தான்ஸ்லையோ பிச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து எப்படி மிஸ்ஸிங் அவுட். இதெல்லாம் சேலஞ்சஸ் we are facing from our end. தேங்க்யூ. ஸ்டார்ட் அப் ஐடியா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்துட்டா மட்டும் அது ஸ்டார்ட் அப் ஆகிடாது. தட் ஹேஸ் டு கோ த்ரூ இட் ஆல் இட்ஸ் செக் பாக்ஸஸ். அது ஒரு ஸ்டார்ட் அப் வர்தியான ஐடியாவான்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட். தேங்க்யூ டாக்டர் செல்வலக்ஷ்மி. இப்போது ஸ்டார்ட் அப்பு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, இன்குபேட்டர்ஸ்க்கு வரும்போது நம்ம எல்லாரும் பேசின மாதிரி யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபியூ டைம்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸ் கூட வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கு வரலாம். ப்ரொஃபஸர்ஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது ஒரு கேள்வி. ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டீப் டெக்கில் இந்த பர்டிகுலர் R&Dக்கு எனக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸை அப்ரோச் பண்ணால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களை அப்ரோச் பண்ணலாமா? ஓவர் டு யூ டாக்டர் ஆனந்த். டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதை விட ஃபேக்கல்ட்டியை மாடரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். Because of their the intellectual level and they are in a very comfort zone where they don't want to come out of that comfort zone and do a lot of risk oriented stuff, and also they are very struck with their research or the technology that they have developed or they have worked for many years. They would have worked for 10 years or with multiple research scholars and developed something on that or the lab level, and they என்ன சொல்லுவாங்க, இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு.
and to open out their eyes to see, though it is a very unique, ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனால் அது யாருக்காவது தேவை இருக்கான்றதை வந்து அவங்க வேலிடேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ மல்டிபிள் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் மட்டும் பேச முடியாது. We have to bring in the industry experts who are there for 20 years, 25 years. அவங்க வந்து இதை குளோபல் பர்ஸ்பெக்டிவாகவும் ஒரு டெக்னாலஜி பர்ஸ்பெக்டிவாகவும் அவங்க வந்து அதை புரிய வைப்பாங்க. அந்த புரிதலுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து திருப்பி they'll be in some 30,000 feet ஹைட்டில் இருப்பாங்க. அங்கேருந்து அவங்கள கிரவுண்டுக்கு கொண்டு வந்து ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டோன்னா தென் திங்ஸ் வில் மூவ் much better, and they are very good. They will be able to do. The missing part is they are good technical CTOs, I would call companies. Or CTOs அவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, ஆனால் CEOs இருக்கிறதுக்கு they might not qualify. So we need to identify fractal CEOs or fractal CMOs. For them, fractal CEOs who are worked in industry for 20 years as CEO or run multiple companies. இப்போ வந்து they are comfortably, they have good backup and now sitting back with their money. ஆனால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ்க்கு அப்படின்னு இருக்கிறவங்கள we will look for them. அவங்கள எங்களோட இன்குபேட்டரோட கனெக்ட் பண்ணி ஒரு ரீட்டைனராகவோ இல்லைனா ஒரு கன்சல்டன்ட் மாடல்லையோ நாங்கள் வச்சுருப்போம். அவங்கள இந்த ஃபேக்கல்ட்டிஸோட கம்பைன் பண்ணுவோம். ஸோ they will tell how this has to be become as a business, as a venture. Technology வேற, venture. ஸோ இது ஒரு வெஞ்சராக போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்றத அவங்க கூடயே உட்காந்து பண்ணுவாங்க. This is how happened in the IIT Chennai, IITDM Chennai, the Ather electric vehicle also. They got incubated there, and they were at some point, you will not know, you may not know, there is a big turbulence in the Ather project itself. But the entire incubator stepped in. They got into the CFO, CMOs, all level of roles in setting up the manufacturing plant for them also, connected the global partners, and then they took it to a level. Then Hero Honda came and supported them. So in the மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. IITMலே பண்ணுறாங்க அப்படின்னா IIT is working for last 20 years on this. Still they have this kind of a problem with the kind of a research oriented stuff. So இதே ப்ராப்ளம் ஃபேக்கல்ட்டிக்கும் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸும் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் they don't have certain facilities in their university. IP மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து they reach out to us. எங்களுக்கு இதை பேட்டன்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் கமர்ஷியலைஸ் பண்ணணும். We have a technology transfer office. Can you help us with transfer our technology? அப்படின்னு வேறு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லேருந்து வராங்க. We are helping them, all of them. So that's how we are supporting. Academic incubation or general incubationல வந்து faculty participation ஏன் இல்லைன்னா, ஒன்று நம்ம அவங்கள எலினேட் பண்ணிடுறோம், இல்லைன்னா அவங்கள வந்து எலினேட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் there is no proper incentive for the faculty to be involved in a startup ecosystem. So how the startup or faculty's performance is being measured or monitored now? Publications, citations, H-index. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து அவங்கள வந்து ஃபேக்கல்ட்டிஸ் அப்ரைசலாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் அப்படி போயிட்டு இருக்கு. There is no measure, how many patents of a particular faculty has been commercialized. If we really incentivize that, ஒரு ப்ராப்பர் ஒரு இன்சென்டிவோ இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் பில்ட் பண்ணோம்னா we can see. And சார் சொன்ன மாதிரி எஸ், it's very tough, very very tough to work with the faculty's mindset because of the comfort zone and also the kind of expectation that has been put on them, right? So adanaala vandu yes, like we cannot the blame is not entirely on them. It's ecosystem அப்படி இருக்கிறப்ப there's a lot of mind shift that has to happen from the faculty மட்டும் இல்லை, from the in the academic ecosystem ல இருந்து வரணும். And எங்களை கேட்டிங்கன்னா we have had very little success with faculty led startups. So that's a challenge for us as well. நிறைய FDPs பண்ணிட்டு இருக்கோம், நத்திங் பெருசாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை. பட் எஸ், கிராஜுவலி இதுவாகும். Well, one personal example is a very close friend of mine. He has been among the top
2% scientists in the world and is a lot of research papers. When at the end of the day, and the research usefulness, I mean, I'm not able to see that. I'm not undermining the work what he has done, but the real usefulness into converting that into a technology or commercializing it illa. But that has to be the mind shift that we need to bring in with the faculty. Then we will see a lot of இந்த இதில் வந்து ஒரு மொபிலைசேஷன் நடக்கும். That's my opinion. டாக்டர் செல்வலக்ஷ்மிகிட்ட நான் இதோட சேர்த்து ஒரு ஆடட் பாயிண்ட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கு ப்ரொஃபஸர்ஸ் அவங்க ரொம்ப கஷ்டம்தான். அவங்க எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. காமனாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள ஃபவுண்டர்ஸாக மாற்றுறதுக்கு. ஆனால் தே ஆர் குட் சிடிஓஸ், தே ஆர் பிரில்லியன்ட் சிடிஓஸ், தே கேன் பி அன் ஆடட் வேல்யூ டு யுவர் ரிசர்ச் R&D. ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரி பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வர டாக்டர் செல்வலக்ஷ்மி மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ் கிட்டேருந்து there is more to add on to your other side of business development and startup growth. So அந்த ecosystemல I want to ask you, Dr. Selvalakshmi, how you personally add value, and with an academic profile you are still avangalaவது incubation centerல இருக்காங்க. You are a business school professor என்ற பட்சத்தில் how do you motivate you yourself and your other faculties to contribute to startup ecosystem? First, I would like to just add on like what both of them spoke. Rightly being stated, Mari, when the professor side la vandu research, beyond research, we do research. Like I myself has written 50 research papers. Ana endalo vandu adu vandu convertibility irukku sonna illa. The reason I personally feel is that entrepreneurship development vandu ஒரு பேப்பரா எடுக்கிறோம், ஒரு ஸ்பெஷலைசேஷனா எடுக்கிறோம். ஆனா அந்த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து they are not validating it. நீங்க entrepreneurship development we are teaching to students. ஆனா அதுல இருந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வருது, எத்தனை கன்வர்ஷன் வருதுன்னு பார்த்தா very little. Even sometimes it's 0% also in general. So probably I feel like that has to be focused upon. So அது வந்து அந்த மாதிரி வரப்ப faculty sideல இருந்து ஒரு push இருக்கும் to work along with the students to work on the startups also. So I have tried myself, like I work closely with student startups. So I am mentoring 2 startups for the student startups too. ஆனால் அதை புஷ் பண்ணி கொண்டு வரதுக்கான difficulty level இருந்துச்சு. And அதுக்கான ஒரு support system we are not getting anywhere from the other side of us. So it is one main thing, like faculty into startup is little going back. I feel personally from the management side and all. Engineering side is different ball game. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுவாங்க, ப்ராப்ளி தே கேன் கெட் இன்குபேட் இன் அதர் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் தே கேன் கிக் ஸ்டார்ட் தர் ஜர்னி டூ. பட் அதுக்குமே ஒரு இன்சென்டிவ்ன்றது கிடையாது. ரைட்லி பாயிண்டட் அவுட் பை சார், லைக் there's no much incentive for what we are getting to startups and all. It's purely out of sheer passion we are into it. So that is one thing I just want to add on. Second question you asked, like see from School of Business Management என்ன கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெக்னிக்கலாக வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை வந்து எப்படி வந்து மார்க்கெட் பிஷ் பண்ணணும், பிஸ்னஸ் பிளான் எப்படி கொண்டு போகணும், ஈவன் ஒரு பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல் கூட தெரியாது அவங்களுக்கு அது ஃபிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா விச் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் பேசிக் ஸ்டார்டிங் எடுத்தாலே பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல் தெரியணும், அதுதான் என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஸராக like I help them with all these concepts, like ஒரு business canvas மாடல் எப்படி கொண்டு போகணும், like எப்படி business pitch create பண்ணணும், pitch deck எப்படி பண்ணணும். So they don't know what is GTM means by go to market. அதெல்லாம் கடைசி ஸ்டேஜ் இருந்தாலுமே they don't know all these concepts. though அங்கே போகிறதுக்கான ஸ்டேஜ் வந்து ரொம்ப டைம் எடுத்தாலும் they should know this. அப்போ தான் அவன் டெவலப்மெண்ட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி they can ஐடியாவை வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி வேலிடேட் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போக முடியும். ஸோ இந்த ப்ராசஸோட we have to give them, like this is the process. அதிலிருந்து all these kind of support systems, plus I do also like help them in pitching too. I go along with them. So இந்த மாதிரி support systems as a business like management professors I will be helping out. நீங்க சொன்ன மாதிரி 6 crores அவங்க வந்து டீல் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் இங்கேருந்து அப்ராட்க்கோ அவங்களோட கரெக்டான மார்க்கெட்ஸுக்கோ அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இட்ஸ் செல்ஃப் a huge applause for that. So we will close it down with the last question of this session.
நம்ம இன்குபேஷன் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிட்டோம். மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இதை நான் கேட்குறேன். ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸாக இருக்கும்போது 2-3 இன்குபேஷன் சென்டரில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துக்கு இங்கே ஒரு கிராண்ட் இருக்கும், அங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு 2-3 இன்குபேஷன் சென்டரில் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும். இன்குபேட் பண்ணுறது ஓகேவா, அது இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அதனால ஏதாவது ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கா, செய்யலாமா, செஞ்சால் எந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி. மேபி ஐ வில் லீவ் இட் டு எஸ் கார்த்திக் கேன் டேக் தட் கொஸ்டின். Obviously, இது வந்து this is the biggest challenge many incubators face. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டார்ட் அப் வந்து they will try to associate themselves with multiple other incubators as well. But what a startup should see, முன்னாடி சொன்ன மாதிரி, yes, they can associate themselves with multiple incubators. But என்ன பர்பஸ்க்காக ஒரு இன்குபேட்டர் கிட்ட போகிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஆல் த இன்குபேட்டர்ஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபண்டிங். ப்ராப்ளி தட் வில் பி a big red flag when ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசுகிறப்ப that will become a very big red flag. ஸோ நாங்களும் when we onboard startup we also ask them, எங்ககிட்ட வரவங்களும் சில அதர் இன்குபேட்டர்ஸில் இருப்பாங்க, we ask them, so why you want to come to us? So if it is a very specific purpose with which they want to incubate with us, we onboard them. அப்படி தான் பார்க்குறோம். அண்ட் நாட் மியர்லி ஃபார் மேக்கிங் அப் நம்பர்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஃபண்டுக்காக மட்டும் எடுத்துக்கிறதுல, தட் இஸ் ஒன் திங். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினெட்லி வில் லுக் திஸ் இன் டெப்த், நாட் இனிஷியலி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப்டர் மல்டிபிள் டிஸ்கஷன் தே வில் டெஃபினெட்லி லுக் இன்டு இட். எதுக்காக இத்தனை இன்குபேட்டர்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து தட் வில் பி அ வெரி குட் கொஸ்டின் டு ஆன்சர். பட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் ஒரு லைக் மெடிக்கல் டிவைஸ் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டெஃபினெட்லி தே நீட் இன்குபேட்டர், ஒரு நல்ல ஒரு டெக் இன்குபேட்டரோட சப்போர்ட் தேவைப்படும். சம்மன் லைக் அஸ் வி கேன் ஹெல்ப் தெம் பிகாஸ் தட்ஸ் அவர் ஸ்ட்ரென்த். பட் அதுக்கு அடுத்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெடிக்கல் இது வந்து எங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லை. ஸோ வி insist them to associate some other institutes where they have that expertise. So other co-incubate பண்ணுறதுக்கான இது வந்து we encourage them. So that is actually a logical way of going about associating with multiple incubators. Mere funds, no. Investors are very smart enough to understand that. Yes, wonderful. Thank you so much. நம்ம எல்லாரும் மேபி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால we'll close it down with one question and answer each one of it the same question. எல்லாருமே வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. இந்த மாதிரியே we have so much of programs and podcast இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இன்டர்நேஷ்னல் Y Combinator லான்ச் பேடுன்ற மாதிரி நம்மளுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளா இருக்கு. நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா மென்டர்ஷிப் தான் வேணும்னா லிங்க்டினும் இருக்கு. அப்போ ஒரு இன்குபேட்டர்ல நான் டீப் டெக் ஸ்டார்ட் அப் பண்ணல, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் பண்றேன், நானே ஒரு கோடர் இல்லை என் ஃப்ரெண்டு கோடர் அப்படின்னா, எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஒரு இன்குபேட்டருக்கு நான் எதுக்கு வரணும், என்ன சொன்னா என்ன எடுத்துப்பீங்க அப்படின்ற கேள்வியோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ டாக்டர் ஆனந்த். Co-incubation பற்றி we were talking about it. Co-incubation is the mandate. இனிமேல் அது ஆப்ஷனே இருக்க போகிறதில்ல. The upcoming ISBA's CXO conclaveல they are releasing a policy for co-incubation. So அது வந்துருச்சுன்னா it will be, every incubator will be quite clear with how to do co-incubation and it is a must. அதில் ஆப்ஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்குபேட்டர்ஸோட வேலையே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து நம்ம இப்போ எல்லாமே ஒரு இன்வெஸ்டர் நம்மளோட கோலே இன்வெஸ்டரை நோக்கி இருக்கு. யார் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு சொல்லுங்க? கஸ்டமர் தான், கஸ்டமர். ஸோ நாங்கள் நோக்கி போகிறது அதுதான். ஒரு இன்குபேட்டராக உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு how do you acquire your early customer and learn from them and build the model. Because startup-ன்றது ஒரு மோடு, அதுவே என்டையர் ஜேர்னி கிடையாது. ஸ்டார்ட் அப் மோடில் இப்போ ஃபேனில் ஏசிலலாம் இருக்கிற மோடு மாதிரி அந்த மோடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம கிராக் பண்ணுற வரைக்கும் அந்த மோடில் இருக்கும். ஒன்ஸ் அந்த எப்படி இந்த ப்ராடக்டை என்ன ஃபீச்சர் இதில் வைக்கணும், யாருக்கு இதை விற்கணும், இதில் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்றத ஃபார்முலா வந்துருச்சுன்னா, தென் இட் கோஸ் ஃப்ரம் தட் மோட் டு அ கார்பரேட் மோட்.
அப்புறம் நீங்கள் திருப்பியும் அதே ஸ்டார்ட் அப் மோட்லேயே ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ ஷுட் பில்ட் அ கார்பரேட் ஸ்ட்ரக்சர், யூ ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்கேல். அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்கேல் அப்பை பற்றி நம்ம பேச முடியும். இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்களோட முடியறது இல்லை. இன்வெஸ்டர்ஸை நோக்கியே நம்ம இது எல்லாத்தையும் பிளான் பண்ணோம்னா we will not be successfully ending up or progressing the startup and sustain. அந்த இது வரது கஷ்டம். So whenever a founder says that I know my customer, I know what my customer wants, அப்படின்றத எப்படி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுதோ அது மட்டுமே தான் எங்களுக்கு தேவை. அவங்கள இன்வெஸ்டபிள் கம்பெனியை மாற்றுறது தான் எங்களோட வேலை. அவங்க இன்வெஸ்டபிள் கம்பெனி ரெடியாக வரணும்னு அவசியம். ஒரு இன்வெஸ்டபிள் கம்பெனியை எப்படி மாற்றுறது, அவங்கள எந்த இன்வெஸ்டர் கூட கனெக்ட் பண்ணணும், அவங்கள எவ்வளோ ஈக்விட்டி டைல்யூட் பண்ணணும், அவங்க கேபிட்டபிளை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸோ தட் த ஃபவுண்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன் இஸ் லிவிங் இன்சைட் த கம்பெனி, ஸோ தட் தே கோ இன் அ லாங் ரன். இதை பண்ண வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை இருக்குமோ அது எல்லாத்தையும் நாங்கள் செய்யறது தான் எங்களுடைய வேலை. ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோ இல்லை கிராண்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதோ மோஸ்ட் ஆஃப் த இன்குபேட்டர்ஸ் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே they all opened the eyes. And when it comes to deep techனா ஒரு லாங் ஜேர்னி இருக்குது. இது ஒரு மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்வெஸ்டரை டீரிஸ்க் பண்ணுறோம். அவர் எதெல்லாம் ரிஸ்க் இந்த டீப் டெக்னாலஜி இது ஒர்க் அவுட் ஆகுமா, யாருமே ஏன் இதை பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க. இது வெரி நியூ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வெரி நியூனா எதுக்குங்க யாருமே இவ்வளோ நாள் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த பேஷண்ட் கேபிட்டல் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ இட் இஸ் ஸ்டார்டட் கம்மிங் அப். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸே இன்குபேட்டர் தான். வி ஆர் த பேஷண்ட் கேபிட்டல். வி கிவ் டைம். நீங்கள் 6 மாதத்தில் முடிச்சு நீங்கள் ரைஸ் பண்ணி வெளியில் போயிடணும்னு எந்த இன்குபேட்டரும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் ப்ராப்ளி டீப் டெக் இன்குபேட்டர்ஸ் வில் ட்ராவல் வித் தம் ஃபார் 3 years 4 years. அந்த ட்ராவல் பண்ணுறதுக்குரிய பேஷன்ஸ் இன்குபேட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்காது. அந்த டீரிஸ்கிங் ப்ராசஸை பண்ணுறதுக்கு எங்களால் முடியும். அதுக்கு ஃபவுண்டர் கோச்சபிளாக இருந்தாங்கன்னா we will take them. கோச்சபிலிட்டி இல்லைன்னா highly impossible. We have to say no. It's not because the idea is not good or whatever, it cannot be made or not, technology is not bad, அதெல்லாம் இல்லை. If we were not able to be a founder is be coachable na, we will be definitely taking off the hands. Thanks. வண்டர்ஃபுல் பாயிண்ட் டாக்டர் அனந்த். கோச்சபிலிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் முதல்ல கோச்சபிளான்றத இன்குபேட்டர்ஸ் பார்ப்பாங்கன்றது முக்கியமான விஷயமா பார்த்துருக்காங்க. ஓவர் டு யூ டாக்டர் சார். I should say, like sir rightly pointed out, from my end நான் என்ன சொல்வேன்னா, மோஸ்ட்லி உள்ள ஐடியாவோட வரோம். அது வெறுமை ஃபண்டிங் மட்டும் எதிர்பார்க்காம, what I will say, incubation centers will look for scalability of product in the future, so that அவங்களோட growth இருக்கா இல்லைன்னா, because I feel like most of the startups fail because of that. ஒரு லெவல் மேலே க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் growth scalability இல்லாமல் போகிறப்ப என்ன ஆகும்னா, they lose the market and go back. So from my end, I will touch upon this point, which is more important, like the students or individual startups. So when they're going into incubation, they should think like product sell மட்டும் பண்ணாமல், ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக மட்டும் இல்லாமல், ஃப்யூச்சரில் ஸ்கேலபிளாக இருக்குமா, எந்தளவு உங்களுக்கு க்ரோத் ஃபேக்டர் இருக்கும், இதெல்லாமும் ஃப்ரம் த இன்குபேஷன் சைட் இட் வில் பி டச்ட் அப்பான். உங்களுக்கு அதே கேள்வியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் கார்த்திகேயன். ஃபவுண்டரா ஐடியாவா? ஃபவுண்டர். ப்ளீஸ் ஜஸ்டிஃபை. ஃபவுண்டர்ஸ் மைண்ட் செட் அண்ட் ரெசிலியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா ஐடியாங்கிறத விட, ஐ மீன் வி as an incubator we primarily look at ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ அந்த அவங்களோட பில்ட் பண்ணுற ப்ராப்ளமோட மார்க்கெட் ஃபிட் இதுதான் பார்க்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபவுண்டர் அவருக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கா, ஆர் லைக் ஹவு ரெசிலியன்ட் ஹி இஸ் அண்ட் ஹவு கோச்சபிள் ஹி இஸ். தட் இஸ், ஐ மீன் நமக்கு இருக்கிற மேஜர் சேலஞ்சே அதுதான். மென்டரபிள், ஹவு மென்டரபிள் ஃபவுண்டர் இஸ். அண்ட் ability to attract talent. Team building is another important aspect. But our founder how is he going to build a team? Now we have seen a lot of promising startups in our incubator failing just because of the founder's ego. That is one important aspect or trait we look at the early stage when we onboard this founder. Wonderful. Adding to the point and summarizing all your wonderful insights today,
எல்லா இன்குபேட்டர்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அவங்களோட வேல்யூ சிஸ்டம், அவங்களோட அலைன் தீம்ஸ்ன்னு பார்த்து தான் ஒரு ஸ்டார்ட் அப்பை எடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் காமனாக பார்க்கறது அந்த ஃபவுண்டர் தான். ஃபவுண்டரோட மைண்ட் செட், ஃபவுண்டர் கரெக்டாக அவங்களால கோச்சபிளாக இருக்காங்களா, கன்விக்ஷன் இருக்கா. ஆனால் அதே கன்விக்ஷன் ஃபவுண்டர் பயஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா கண்ணு மூடித்தனமான நம்பிக்கையோடு இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்து ஐடியாவை ஃபவுண்டரை தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா வேறு இன்குபேட்டர்ஸ் கூட அவங்களே ரெஃபர் பண்ணலாம். ஸோ பி ஓப்பன் டு அப்ரோச் இன்குபேஷன் சென்டர்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபண்டிங் பட் ஃபார் அ பார்ட்னர், co-founder at a cheaper cost. Thank you so much for the insightful discussions. Thank you.